சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மதுரை மாவட்டம் அரியமங்கலம் அருகே உள்ள வாழைத்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் கிலாமர் காளி என்கின்ற காளீஸ்வரன். 35 வயதான இவர் மீது அவனியாபுரம், தெப்பக்குளம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் கொலை முயற்சி என பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. ஊருக்குள் பிரபல ரவுடியாக வலம் வரும் காளீஸ்வரன் மதுரை மாநகராட்சி முன்னாள் மண்டல தலைவர் VK குருசாமியின் சகோதரி மகனாவார். காளீஸ்வரனுக்கு 2 மனைவிகள் உள்ளனர். கடந்த 22ஆம் தேதி இரவு காளீஸ்வரன் திருநகர் பகுதியில் உள்ள தன்னுடைய 2வது மனைவி மீனாட்சி வீட்டில் இருந்திருக்கிறார். இரவு 10 மணி அளவில் கடைக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறார். அப்போது திடீரென 2 வீலரில் வந்த மர்ம கும்பல் காளீஸ்வரனை கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றது. இருள் சூழ்ந்த பகுதி என்பதால் காளியை கொலை செய்தது யார் என பகுதி மக்களுக்கு அடையாளம் தெரியவில்லை. தகவல் அறிந்து வந்த ஆஸ்டின்பட்டி போலீசார் கொலை செய்யப்பட்ட காளீஸ்வரனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதோடு மதுரை மாவட்ட எஸ்பியின் உத்தரவின் பேரில் கொலையாளிகளை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இந்த கொலை சம்பவம் குடும்ப பகையால் அரங்கேறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை மாநகராட்சி மண்டல தலைவராக இருந்தவர்கள் VK குருசாமி, ராஜபாண்டி. உறவினர்களான இவர்கள் இருவருக்கும் கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் பகை இருந்து வருகிறது. போஸ்டர் ஒட்டுவதில் ஏற்பட்ட சிறு தகராறு கொலையில் முடிய அதைத் தொடர்ந்து பழிக்கு பழியாக அடுத்தடுத்து கொலைகள் அரங்கேறியதால் இதுவரை இருதரப்பிலும் 15ற்கும் அதிகமான கொலைகள் நடந்துள்ளன. பெண்களை விட்டுவிட்டு இருதரப்பு குடும்ப உறவுகளில் ஆண்களையே குறிவைத்து இந்த கொலைகள் நடத்தப்பட்டு வருகிறது. சிறைக்குள் இருந்தவரை பாதுகாப்புடன் இருக்கும் இரு தரப்பினரும் வெளியில் வந்ததும் கொலைக்கு ஆளாவது தொடர்கதையாகியுள்ளது. VK குருசாமியின் எதிர்த்தரப்பான மற்றொரு மண்டல தலைவர் ராஜபாண்டி சில வருடங்களுக்கு முன் உடல்நலமின்றி இறந்தார். அவரது உறவினரான வெள்ளைக்காளிக்கும் VK குருசாமி தரப்புக்கும் தொடர்ந்து பகை நீடித்து வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சிறையில் இருந்து வெளியே வந்த VK குருசாமியை பெங்களூருவுக்கு தேடி சென்று கொடூரமாக வெட்டிய போதும் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்திருக்கிறார். அதன் பிறகு VK குருசாமி உடல்நலக்குறைவால் உயிரிழந்து விட்டார். தற்போது சிறையில் இருக்கும் வெள்ளைக்காளி அங்கிருந்தபடியே திட்டம் தீட்டி காளீஸ்வரனை கொலை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.